தமிழில் மொத்தம் 20 அதிகாரம் அப்படிங்கிறது வந்து சிலபஸில் இருக்குது. சரிங்களா? அதில் ரொம்ப முக்கியமானதாக ஃபஸ்ட்டு அதிகாரம் வந்து ஒழுக்கமுடைமை கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் அதிகாரம் சிலபஸில் இருக்குது. இது வந்து 10th தமிழ் ஓல்டு புக்கில் இருக்குது. ஓல்டு புக்கில் வந்து இயல் 1ல் இருக்குது இந்த திருக்குறள். சரியா? ஸோ ஒவ்வொரு திருக்குறளாக பார்க்கலாம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒழுக்கம் வந்து அவனுக்கு எல்லா சிறப்புகளையும் தருவது ஒழுக்கம். அதனால வந்து அது வந்து உயிரினும் மேலானதாக கருதணும் அப்படின்னு சொல்றாங்க. உயிரினும் மேலானதாக கருதணும். ரைட். ஸோ சொற்பொருள் பார்த்தோம்னா விழுப்பம் அப்படிங்கிறது சிறப்பு, ஓம்பப்படும் அப்படின்னா காத்தல் வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இலக்கண குறிப்பு ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து தொழிற்பெயரை குறிக்குது. படும் அப்படிங்கிறது வந்து செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்றை குறிக்கிறது. ஸோ படுங்கிறது ஒரு வினைமுற்று, அது வந்து செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்றை குறிக்கிறது. ஒழுக்கமுடைமையில 2வது குறள், பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. அதாவது ஒருத்தனுக்கு எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கம் தான் அவனுக்கு வந்து ஒரு நல்ல துணை அப்படிங்கிறாங்க. ஸோ ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடுபட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொற்பொருள் பரிந்து அப்படிங்கிறது விரும்பி அப்படிங்கிற மீனிங். தேரினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தலும், தேரினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தாலும். ஸோ காக்க அதனுடைய இலக்கண குறிப்பு பார்த்தோம்னா கா அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்று மீன் பண்ணுது. ஸோ க இய இயர் இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அது வந்து வியங்கோல் வினைமுற்று. பரிந்து தெரிந்து ஒரு சொல்லு வந்து ஈ ஊல முடிஞ்சிச்சுன்னா, ஈ ஊ அப்படின்னு முடிஞ்சுன்னா அது வந்து வினையச்சம். ஸோ அடுத்தது பிரித்தறிதல். பரிந்தோம்பி இதில் வந்து பரிந்து பிளஸ் ஓம்பி, தெரிந்தோம்பி அப்படின்னா தெரிந்து பிளஸ் ஓம்பி. ஒழுக்கமுடைமையோட 3வது குறள், ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும். இந்த இடத்துல பிரித்து படிக்கணும். ஒழுக்கமுடைமை குடிமை, இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும். அதாவது ஒழுக்கத்தில் உள்ளவர் தான் உயர்குடியினர், அவ்வொழுக்கம் இல்லாதவர் இழிகுடியினர் அப்படின்னு அர்த்தம். ஸோ சொற்பொருள் பார்த்தோம்னா குடிமை அப்படின்னாவே அது வந்து உயர்குடி அப்படின்னு அர்த்தம். இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம். இலக்கண குறிப்பு இழிந்த பிறப்பு அப்படின்னா பெயரச்சம்னு அர்த்தம். ஏன்னா இழிந்த ஆழ முடிஞ்சிருக்கு, அப்போ ஆழ முடிஞ்சா அது வந்து ஒரு பெயரச்சம் அப்படின்னு அர்த்தம். குறள் 4, மரப்பினும் மோத்து கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கிடும். அதாவது ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும், ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இலக்கண குறிப்பு வந்து கெடும் அப்படின்னா செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. இதுக்கு முன்னாடி குறள் நம்பர் 1ல் கூட பார்த்தோம். படும் அப்படிங்கிறது கூட செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று வந்திருக்கு. அப்போ அதே மாதிரி கெடும், கெடும்னாலும் செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. அடுத்த இலக்கண குறிப்பு வந்து கொளல். கொளல்ங்கிறது அல்ஈற்று தொழிற்பெயர். ஒரு சொல் அல்லுல அல்லது தல் அப்படின்னு முடிஞ்சிருந்தாவே அது வந்து தொழிற்பெயர்னு அர்த்தம். ஸோ இங்க அல்ஈற்று தொழிற்பெயர். குறள் 5, அழுக்காருடையான்கண் ஆக்கம் பூஞ்சில்லை ஒழுக்கம் இல்லான்கண் உயர்வு. அதாவது பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது. ஸோ யார்கிட்ட பொறாமை இருக்கோ அவன்கிட்ட செல்வம் இருக்காது. அது போல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது, ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது. சொற்பொருள் பார்த்தோம்னா அழுக்காறு என்பது பொறாமை, அழுக்காறு என்பது பொறாமைன்னு அர்த்தம். ஆக்கம் அப்படின்னா செல்வம்னு அர்த்தம். ஸோ அடுத்தது இலக்கண குறிப்பு உடையான். உடையான் அப்படின்னா வினையாளனையும் பெயர், வினையாளனையும் பெயர். ஸோ இதனுடைய இந்த குறள்ல இடம்பெற்றுள்ள அணி அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. இந்த குறளில் இடம்பெற்றுள்ள அணி வந்து உவமை அணி. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபா கரைந்து. பொருள் என்னன்னா, ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்கு உணர்ந்த மனவலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார். ஸோ இதுக்கான சொற்பொருள் வந்து ஒல்கார் அப்படின்னா விலக மாட்டார் அர்த்தம்.
உறவோர் அப்படின்னா மன வலிமை உடையோர் அப்படின்னு அர்த்தம். ஏதம் அப்படின்னா குற்றம். ஸோ உறவோர் மன வலிமை உடையோர் அப்படின்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, உரம் நெஞ்சுரம் உடையவர்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நெஞ்சுரம் உடையவர்கள். ஸோ உறவோருங்கிறது உரம்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நெஞ்சுரம் உடையவர் அதாவது மன வலிமை உடையோர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது இதற்கான இலக்கண குறிப்பு. உறவோர் அப்படின்னா வினையால் அணையும் பெயர். இலக்கண குறிப்பு வந்து வினையால் அணையும் பெயர். குறள் 7. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. அதாவது ஒழுக்கம் உடையோர் மேன்மை அடைவர், ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர். ஸோ சொற்பொருள் வந்து எய்துவர் அப்படின்னா அடைவர்னு அர்த்தம். ஸோ எய்தா பழி இதற்குரிய இலக்கண குறிப்பு. எய்தா பழி அப்படின்னா ஈறுகட்டு எதிர்மறை பெயரச்சும். எய்துவர் அப்படின்னா பலர்பால் வினைமுற்று. அடுத்தது பகுபத உறுப்பு இலக்கணம். எய்துவர் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, எய்து பிளஸ் இவ்வு பிளஸ் அர். இதுல எய்துங்கிறது பகுதி, இவ்வுங்கிறது எதிர்கால இடைநிலை, அருங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி. ஸோ இந்த குறள்லாம் பார்த்தோம்னா ஒழுக்கத்தினுடைய குணமும் ஒழுக்கம் இன்மையால் ஏற்படும் குற்றமும் பற்றி கூறுது. குறள் 8. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் விடும்பை தரும். இதற்கான பொருள் வந்து பார்த்தோம்னா, நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும். தீயொழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தையே விளைவாக தரும். ஸோ நல்லொழுக்கம்ங்கிறது நன்மை தரும், தீயொழுக்கம்ங்கிறது துன்பத்தை தரும். அவ்வளோதான். சொற்பொருள் வந்து இடும்பை அப்படின்னா துன்பம்னு அர்த்தம். வித்து என்பது விதையை குறிக்கிறது. வித்து அப்படின்னா விதை. இலக்கண குறிப்பு. நல்லொழுக்கம் தீயொழுக்கம் இது எல்லாமே பண்பு தொகைகளை மீன் பண்ணுது. ரைட். ஸோ இந்த திருக்குறள் வந்து ஒழுக்கத்தின் விளைவை பற்றி கூறும் திருக்குறளாகும். குறள் 9. ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே, தீய வழுக்கியும் வாயார் சொலல். அதாவது பொருள் என்னன்னா, நல்லொழுக்கம் உடையோரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது. ஸோ அவங்க தவறி போய் கூட ஒரு தீய சொல்ல அவங்களால சொல்ல முடியாது அப்படிங்கிறது அதுக்கான மீனிங். சொற்பொருள் ஒல்லாவே அப்படின்னா இயலாவே அப்படின்னு அர்த்தம். இலக்கண குறிப்பு. சொலல் அப்படிங்கிறது தொழிற்பெயரை குறிக்கிறது. சொலல் என்கிறது தொழிற்பெயர். ஏன்னா அல்லல முடிஞ்சிருக்கா, ஸோ அதனால அது தொழிற்பெயரை மீன் பண்ணுது. 10வது குறள். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். இதற்கான பொருள், உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார். அதாவது ஸோ எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் அந்த உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் அந்தக்குரிய வாழ்க்கை முறை வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அவர்கள் வந்து அறிவில்லாதவராகவே கருதப்படுவார். சொற்பொருள். உலகம் அப்படின்னா இந்த இடத்துல உயர்ந்தோர்னு அர்த்தம். ஒட்ட என்பது பொருந்த அப்படின்னு அர்த்தம். ஒழுகல் அப்படின்னா நடத்தல் வாழ்தல் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒழுகல் அப்படின்னா நடத்தல் வாழ்தல்னு அர்த்தம்.